வணக்கம். உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் ஈரோட்டில் மஞ்சள் உற்பத்தி என்பது பெரும்பாலான பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படுகிறது. வெளி மார்க்கெட்டை பொறுத்தவரை ஈரோட்டில் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கக்கூடிய மஞ்சளுக்கு மிக அதிக அளவில் வரவேற்பு இருந்து வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 7 லட்சம் மூட்டைகள் மஞ்சள் உற்பத்தி செய்யப்படுகிறது வருடம் ஒன்றிற்கு. அதில் பெரும்பாலான மஞ்சள் என்பது ஈரோட்டில் இருந்துதான் உற்பத்தி செய்யப்பட்டு பல மாநிலங்களுக்கு இங்கிருந்து அனுப்பப்படுகிறது. இப்பொழுது கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் பெய்த மழை காரணமாக மஞ்சளின் விலை என்பது சரிவடைந்தே காணப்படுகிறது. மேலும் இப்பொழுது வெளி மார்க்கெட்டில் புதிய ரகங்களுக்கு அதிக தேவை இருப்பதனால் இப்பொழுது ஈரோடு பகுதியை பொறுத்தவரை பழைய ரகங்கள் மஞ்சள் உற்பத்தி செய்யப்படுகிறது. புதிய ரகங்கள் பற்றிய ஒரு விழிப்புணர்வு மஞ்சள் விவசாயிகளுக்கு ஏற்படுத்தப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு விவசாயிகள் மத்தியில் இருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆன்லைன் மூலமாக மஞ்சள் விற்பனை என்பது பெருமளவு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மிக தரமான உற்பத்தி மஞ்சள் உற்பத்தி ஈரோட்டில் நடந்தாலும் கூட அதை வணிகப்படுத்துவதற்கான எந்த ஒரு வழிமுறைகளும் விவசாயிகளுக்கு சொல்லித் தரப்படவில்லை. மேலும் புதிய ரகங்களை கண்டுபிடிக்க ஈரோட்டில் மஞ்சள் ஆராய்ச்சி நிலையம் அமைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் விவசாயிகள் தரப்பிலிருந்து எழுப்பப்படுகிறது. இதற்கு அதிகாரிகள் என்ன பதிலை வைத்திருக்கிறார்கள்? ஈரோடு மார்க்கெட்டை பொறுத்தவரை இன்றைய காலகட்டத்தில் மஞ்சள் விலை என்பது எப்படி இருக்கிறது? கடந்த காலங்களில் ஒப்பிடும் பொழுது எந்த அளவிற்கு அது மாறுபாட்டை சந்தித்திருக்கிறது என்பது பற்றி விரிவாக இன்றைய நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். முதலில் இது பற்றி ஒரு தொகுப்பை பார்க்கலாம். உலகின் மற்ற பகுதி மஞ்சளை விட ஈரோடு மஞ்சளில் கர்குமின் என்ற நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளது. நாட்டின் மொத்த மஞ்சள் உற்பத்தி சுமார் 40 லட்சம் மூட்டைகள். இதில் தமிழகம் 7 லட்சம் மூட்டைகளை உற்பத்தி செய்கிறது. இதில் பெரும்பாலும் ஈரோடு சுற்றுவட்டாரங்களில் உற்பத்தி செய்யப்படுபவை. இந்த நிலையில் ஈரோடு அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கடந்த மே மாத துவக்கத்தில் அதிகபட்சமாக குவிண்டால் 8400 ரூபாய் வரை விலை போன விரலி மஞ்சள் அதன் பிறகு படிப்படியாக விலை சரிவடைந்தது. தற்போது ஒரு குவிண்டால் விரலி மஞ்சள் அதிகபட்சமாக சுமார் 7400 வரை விலை போவதாக விவசாயிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். கடந்த சில வாரங்களாக ஈரோட்டில் மழை பெய்ததால் இருப்பு வைக்கப்பட்டிருந்த மஞ்சள் மூட்டைகள் பாதிப்படைந்துள்ளன. அதனால் மேலும் மஞ்சள் விலை சரியும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மஞ்சள் உற்பத்தி ரகங்களை பொறுத்தவரை ஈரோடு விவசாயிகள் அதிக அளவில் பழைய ரகங்களையும் சில புதிய ரகங்களையும் உற்பத்தி செய்து வருகின்றனர். இப்போது வெளி மார்க்கெட்டுகளில் புதிய ரக மஞ்சளுக்கு அதிக தேவை ஏற்பட்டுள்ளதால் ஈரோட்டில் மஞ்சள் ஆராய்ச்சி நிலையம் அமைத்து புதிய ரகங்களை கண்டுபிடித்து விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் மஞ்சள் ஏற்றுமதிக்கான மேம்படுத்தப்பட்ட வழிமுறைகள், புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய சேமிப்பு கிடங்குகள், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் செய்வதற்கான பயிற்சிகள் போன்ற வசதிகளை தங்களுக்கு அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே ஈரோடு பகுதி மஞ்சள் விவசாயிகளின் கோரிக்கை. ஈரோடு பகுதி மஞ்சள் விவசாயிகளுக்கு பல கோரிக்கைகள் இருக்கிறது. கடந்த சில வாரங்களாக மஞ்சள் விலையில் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் சரிவடையாமல் தடுப்பதற்கான வழிமுறைகள் என்ன? மேலும் உற்பத்தி அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவை சேமித்து வைப்பதற்கான கிடங்குகள் வசதி என்பது எந்த அளவிற்கு இருக்கிறது? வெளி மார்க்கெட்டில் ஏற்றுமதி செய்யக்கூடிய மஞ்சளுக்கும் இப்பொழுது வரக்கூடிய மஞ்சளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன என்பது பற்றி பல விரிவான தகவல்களை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சேலம் செய்தி அரங்கிலிருந்து பங்கேற்கிறார் இந்திய மஞ்சள் விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் திரு தெய்வசிகாமணி. அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் திரு தெய்வசிகாமணி. ஈரோடு மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் மஞ்சள் விலையை ஒப்பிடும் பொழுது கடந்த காலங்களை விட இந்த காலகட்டத்தில் எந்த அளவிற்கு சரிவை சந்தித்திருக்கிறது? வணக்கம். 2011-12 ஆண்டுகளில் ஒரு குவிண்டால் 18,000 ரூபாய்க்கு விற்றது. ஒரு குவிண்டால் என்பது 100 கிலோ. தற்போது விலை 7,000 ரூபாயிலிருந்து 8,000 ரூபாய் வரைக்கும் விற்கிறது. இதற்கு காரணம் அதிகமான உற்பத்தி, சேமிப்பு வசதிகள் அதிக அளவிலே ஏற்படுத்தப்பட்டது, மஞ்சள் தூளில் ஏற்படுத்தப்படுகிற கலப்படம் ஆகியவையே விலைச்சரிவுக்கு காரணமாக இருக்கிறது. உதாரணமாக மக்காச்சோளம் ஒரு கிலோ விலை 15 ரூபாய்க்கு விற்கிறது, மஞ்சள் 75 ரூபாய்க்கு விற்கிறது. மஞ்சள் தூளில் 30% மக்காச்சோளத்தை அரைத்து தூளாக்கி கலப்படம் செய்கிறார்கள். இதனுடைய விளைவாக மஞ்சள் உற்பத்தியில் 30% இடத்தை மக்காச்சோளம் பிடித்துக் கொள்கிறது.
இரண்டுமே உணவுப் பொருள் என்பதால் உணவு கலப்பட சட்டத்தில் இதை கட்டுப்படுத்த முடியாது. அதே சமயத்தில் இயற்கை முறையிலே மஞ்சளை உற்பத்தி செய்யாத காரணத்தால் ஏற்றுமதி பாதிக்கப்படுகிறது. இப்படி ஏற்றுமதி பாதிக்கப்படுவதால் விலை உயர்வு தடுக்கப்படுகிறது. ஒரு பொருள் சற்று விலை கூடும்போது அதிக அளவிலே விவசாயிகளும் உற்பத்தி செய்து விடுகிறார்கள். குறிப்பாக ஈரோட்டு விவசாயிகளை விட உற்பத்தி செலவு ஆந்திராவில் இருக்கிற விவசாயிகளுக்கு மிகவும் குறைவாக இருக்கிறது. ஒரு குவிண்டாலை 5000 6000 ரூபாய்க்கு அவர்கள் உற்பத்தி செலவிலே உற்பத்தி செய்துவிட முடிகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு குவிண்டால் மஞ்சள் உற்பத்தி செய்ய 9000 ரூபாய் ஆகிறது. ஆக இங்கு கட்டுப்படியான விலை கிடைக்கவில்லை. சேமிப்பு கிடங்குகளை பொறுத்தவரை அரசு கருமாண்டி செட்டிப்பாளையத்தில் கட்டி வைத்துள்ள 30,000 மூட்டை கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்கை உடனடியாக திறக்க வேண்டும். இப்பொழுது மஞ்சளை பொறுத்தவரை பெருமளவு விவசாயிகள் கையில் இல்லை. அவர்கள் அவசர தேவைக்காக வந்த விலைக்கு விற்றுவிட்டார்கள். மஞ்சள் இப்பொழுது பெரும்பாலும் இருப்பு வைத்துள்ளவர்களிடமும் வியாபாரிகளிடமும் தான் இருக்கிறது. அதனால் மஞ்சள் ஒரே விலையில் ஏறக்குறைய 7,000 ரூபாயிலிருந்து 8,500 ரூபாய் விலைக்கு விற்கிறது. விவசாயிகளிடம் இருந்திருந்தால் இந்த நேரத்தில் 3,000 ரூபாய்க்கு வந்திருக்கும். இந்த விலை சரிவு விவசாயிகளுக்கு இனி பயிரிடுகிற எண்ணத்தை குறைத்துவிடும். இந்த ஆண்டு இதே விலைக்கு விற்றால் மஞ்சள் விவசாயிகளில் சரிபாதி பேர் மஞ்சளை உற்பத்தி செய்ய மாட்டார்கள். திரு தெய்வசிகாமணி, தொடர்ந்து பேசலாம். கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு ஒரு குவிண்டால் 17,000 ரூபாய்க்கு மஞ்சள் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. அது இப்பொழுது 7,000 ரூபாய் வரை சரிவை சந்தித்திருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை விவசாயிகளுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இனி இதே போன்ற ஒரு நிலைமை தொடரும் பட்சத்தில் அடுத்த வருடம் மஞ்சள் விவசாயம் என்பது பெரிதளவில் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி இருப்பதாக திரு தெய்வசிகாமணி தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். தொடர்ந்து மஞ்சள் பயிரிட்ட விவசாயிகள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள், கேட்கலாம். இன்னைக்கு பொறுத்தளவுக்கு மஞ்சளுக்கு கெமிக்கலுக்கு முந்தி போயிட்டு இருந்தது. மஞ்சளுடைய விலை இன்னைக்கு மிக குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு ரேட் படி பார்த்தா இன்னைக்கு சாதாரணமா பழைய மஞ்சள் சொல்லக்கூடிய மஞ்சள் இன்னைக்கு 5,800 ரூபாயிலிருந்து 6,200 ரூபாய்க்கு வித்திருக்குது. இப்ப வரக்கூடிய மஞ்சள் புதுசா மஞ்சள் 6,000 6,200 600 தான் போயிட்டு இருக்குது. இந்த விலைங்கிறது மிக மிக குறைவான விலை விவசாயிக்கு ரெடியாகுது. ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் 1,20,000 செலவாகுது. நிற மஞ்சள் எல்லாம் சேர்த்து போற 1,00,000 ரூபாய்க்கு மேலாது. ஆள் கூலி ஏறிடுச்சு, மற்ற எல்லாமே ஏறிச்சு. வேலைக்கு ஒரு 2,000 சாதாரண 50 ரூபாய் ஏக்கர் ஆரம்பிச்சு எல்லாமே அதிகமா போனதுனால கட்டுப்படியாத விலை இருந்துட்டு இருக்குது. அரசாங்கம் மஞ்சளை பொறுத்த அளவுக்கு புதுசா கண்டுபிடிக்கணும், நோய் தாக்காது நல்ல நல்ல மஞ்சளா கண்டுபிடிச்சு எங்களுக்கு கொடுத்தா தான் மஞ்சள் பயிர் பண்ண முடியும். ஒரு வருஷமாவது மஞ்சளை வெட்டி வச்சு எல்லாம் பண்ற போது ஒரு வருஷத்துக்கு நாங்க கஷ்டப்பட்டு கடைசியில லாபம் எல்லாம் இப்ப நஷ்டப்படக்கூடியதா இருக்குது. அதிகபட்சமா ஆச்சுன்னா ஏக்கராக்கு 20 குவிண்டால் 15 to 20 அதுக்கு மேல ஆகிறது கிடையாது. இதுக்காக தான் ஆண்டு கூட பில்லு அடிக்கிறதுக்காக நாங்க இப்ப எல்லாருமே இந்த கெமிக்கல் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா முந்தி போய் நாங்க பில்லுக்கெல்லாம் மருந்தடிச்சிருந்தோம். இப்பெல்லாம் மருந்தடிக்கூடாது. மருந்தடிச்சா நிலமானது ஒரு 50 வருஷம் கெட்டு போயிடும். எதிர்காலத்தில் சந்தைகளுக்கு எந்த விதமான நில பயன்பாடு இல்லாம அழிஞ்சு போயிருக்கிறதுக்காக இப்ப நாங்கள் இயற்கை விவசாயத்தை ஆர்வத்தில் செஞ்சுட்டு இருக்கிறோம். பில்லு அடிக்கிறதுக்கே ஒரு ஆளுக்கு 200 ரூபாய் புனரை குத்துனாக்க ஒரு ஏக்கராக்கு 15,000 ரூபாய் 10,000 15,000 ரூபாய் பில்லு அடிக்கிற செலவாகி போயிடுது. இவ்வளவு செலவான பிற்பாடு பாத்தீங்கன்னாக்க மஞ்சள் இருக்கிறது இல்லை. நோய் விழுந்து கடைசியில் ரொம்ப மோசமா போயிடுது. இதனால அரசாங்கம் என்ன செய்யணும், மஞ்சளுக்கு இன்னும் கொஞ்சம் கடன் கொடுக்குறாங்க. அந்த கடன் சேர்த்துக்கணும். ஒரு ஏக்கராக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50 60,000 70,000 கொடுக்கணும். இப்ப கொடுக்கக்கூடிய தொகை எங்களுக்கு கட்டுப்படியாகாது. மஞ்சளை பொறுத்தவரையில் ஒரு ஏக்கருக்கு 1,4 லட்சம் ரூபாய் வரை முட்டுவலி செலவாகிறது. ஆனால் அதற்கான விலை எங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா மஞ்சளுக்குன்னு ஒரு தனி வாரியம் இருந்ததுன்னா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நாங்க முடிவு கட்டிடலாம். இப்போ மஞ்சள் நறுமண வாரியத்தின் கீழ் இருக்கிறதுனால தேவையான உதவி எங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மஞ்சள்ல நிறைய நோய் விழுகுது. அதுல கிளங்கழுகல் நோய், நிமட்டோடுன்னு சொல்ற வேர்ப்புழு நோய் ரொம்ப அதிகம். அதே மாதிரி மஞ்சளை வேக வைக்கிறதுல எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒவ்வொரு ரெண்டாக வேக வைக்கிறதுனால ரொம்ப நேரம் ஆகுது. வேக வச்சு காய வைக்கிறதுக்கு 15 நாள் ஆகுது. இதெல்லாம் தவிர்க்கணும்னா இப்ப நெல்லை வேகிக்கிற மாதிரி ஒரே நாள்ல நெல்லை அரிசியா பண்ற மாதிரி ஒரே நாள்ல ஒரு 10 மணி நேரத்துல மஞ்சளை காய வச்சு அதை பவுடரா பண்றதுக்கான ஏற்பாடுகள் செய்யணும். அதே மாதிரி மஞ்சளை வெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் அதை விற்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறதுக்கு உழவு உற்பத்தியாளர் நிறுவனம் மாதிரி அரசே முயற்சி செஞ்சு அந்த மாதிரி நிறுவனங்கள் உருவாக்கணும். அப்பதான் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கர்க்மின் கண்டென்ட்டினுடைய அளவை வச்சுதான் வெளிநாடுகளில் மஞ்சளுடைய தரம் நிர்ணயிக்கப்படுகிறது, விலை நிர்ணயிக்கப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரையில எங்கேயுமே கர்க்மின் கண்டென்ட்ங்கிற ஒரு அந்த வேதியியல் பொருளை நிர்ணயம் பண்ற ஆய்வுக்கூட எதுவுமே இல்லை. அதனால இந்தியாவில் ஒரு ஆய்வுக்கூடம் வேணும். இதையெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு அரசு உடனடியாக ஒரு மஞ்சளுக்கென்று தனி வாரியம் அமைத்து விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்க ஏற்பாடு செய்து வேணுமாய் கேட்டுக்கொள்கிறோம்.
மஞ்சளுக்கு தனி வாரியம் அமைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. மேலும் மஞ்சள் விவசாயிகளுக்கான வங்கிக் கடன்கள் அவர்களுக்கு கிடைப்பதில் சிக்கல் ஏற்படுவதாக விவசாயிகள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இது பற்றி விவாதிக்கலாம். ஈரோட்டில் மஞ்சள் விவசாயம் எந்த அளவிற்கு தற்பொழுது இருக்கிறது? மஞ்சள் விலையை பொறுத்தவரை கடந்த காலங்களில் ஒப்பிடும் பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மஞ்சள் விலை எந்த அளவிற்கு சரிவடைந்திருக்கிறது என்பது பற்றி பல விஷயங்களை இன்று நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து திரு தெய்வசிகாமணி அவர்களிடத்தில் பேசலாம். திரு தெய்வசிகாமணி, இப்போ மஞ்சள் ரகங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஈரோடு பகுதியில குறிப்பிட்ட சில பழைய ரகங்கள் மட்டுமே அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் புதிய ரகங்கள் குறித்த ஒரு விழிப்புணர்வை மஞ்சள் விவசாயிகளுக்கு ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்கு. இது பற்றி உங்களுடைய கருத்து? ஈரோட்டுக்கு அருகில் உள்ள நாமகிரிப்பேட்டையில் விவசாயிகள் நவீன ரக மஞ்சள்களை பயன்படுத்துகிறார்கள். ஈரோடு பகுதியிலே காளிங்கராயன் வாய்க்கால் பகுதியிலே பெரும் அளவிலே மஞ்சள் பயிரிடப்படுகிறது. அங்கே சம்பா என்ற பழைய ரகம் பயிரிடப்படுகிறது. நவீன ரக மஞ்சள்களை பொறுத்தவரை பயிரிடுகிற காலம் குறைவாகவும் அதனுடைய தரம் குக்குமின் கண்டென்ட் எல்லாம் அதிகமாகவும் இருக்கிறது. விவசாயிகளிடம் விவசாய பல்கலைக்கழகம் இந்த மஞ்சளுடைய மருத்துவ குணம், எந்த மஞ்சளை பயிரிட்டால் அதிகமான உற்பத்தி கிடைக்கும் என்பது போன்றவற்றை எல்லாம் எடுத்து செல்ல வேண்டும். அரசு தரப்பில் அதற்கான எந்த நடவடிக்கைகளும் போதிய அளவு ஏற்படுத்தப்படவில்லை. விவசாயிகளுடைய தேவை என்ன, ஏற்றுமதிக்கு எந்த வகையான மஞ்சள் தேவை என்பதையெல்லாம் பல்கலைக்கழகங்களும் அரசாங்கமும் விவசாயத்துறையும் விவசாயிகளுக்கு எடுத்துரைக்க வேண்டும். விவசாயிகளிடம் போதிய விழிப்புணர்ச்சி இல்லை என்பது உண்மைதான். திரு தெய்வசிகாமணி, தொடர்ந்து பேசலாம். மஞ்சள் விவசாயிகளை பொறுத்தவரை நவீன ரகங்களுக்கான மஞ்சளுக்கு தற்பொழுது அதிக தேவை ஏற்பட்டிருக்கிறது. மேலும் புதிய நவீன ரகங்களை விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அதற்கான வழிமுறைகளை அதிகாரிகள் அவர்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்கின்ற கோரிக்கை இங்கே முன்வைக்கப்படுகிறது. தொடர்ந்து ஈரோடு பகுதியைச் சேர்ந்த மஞ்சள் விவசாயிகள் மற்றும் விற்பனையாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். கேட்கலாம். உற்பத்தியாளர் நிறுவனங்களை கூட்டுறவு நிறுவனங்களுக்கு இணையான நிறுவனங்கள் என்று மத்திய அரசாங்கம் ஏற்கனவே சுற்றறிக்கை அனுப்பியிருந்தும் கள அலுவலர்களுக்கு இது சரிவர சென்றடையாது இருப்பதால் எங்களுக்கு இந்த மாதிரியான உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு வரி சலுகைகளும் ஏனைய சலுகைகளும் முன்னுரிமைகளும் கிடைப்பதில்லை. இதை மாநில அரசாங்கம் தன்னுடைய சார்பில் ஒரு சுற்றறிக்கை அனுப்பி உதவி செய்வது எங்களுக்கு அவசியமாக படுகிறது. அதேபோல் ஒவ்வொரு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலும் தர ஆய்வகங்களும் தரம் பிரிக்கக்கூடிய கட்டமைப்புகளையும் நிறுவி அங்கே வரக்கூடிய மஞ்சளை தரம் பிரித்து நவீன விஞ்ஞான முறைகளை கையாண்டு சேமிக்கவும், அப்படி சேமித்த மஞ்சளை வணிகப்படுத்தவும் வகை செய்ய வேண்டும். மேற்கூறிய அந்த தர விளக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மஞ்சளை பிரித்த போது அதை விற்பனையிலுமே அதே மாதிரி சேகரித்து இணையத்தின் மூலமாக அகில இந்திய அளவிலே வாணிபம் செய்வதற்கு உண்டான வழிவகைகளை மாநில அரசாங்கமும் அதற்கு தன்னுடைய முயற்சியை ஏற்படுத்தி செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். டிமாண்ட் இருக்கின்றது. ஏனென்றால் தற்போது நமது ஈரோடு மஞ்சள் மார்க்கெட்டில் வரக்கூடிய வரத்து புதிய மஞ்சள் குறைவாகவும் பழைய மஞ்சள் இருப்பு வைத்து கடந்த 2-3 ஆண்டுகளாக விவசாயிகளும் இருப்பு வைத்திருந்த நபர்களும் இங்கு மட்டுமில்லை இந்தியா முழுவதும் விற்பனைக்கு கொண்டு வருகிறார்கள். அது தரம் குறைவாகவும் ஓட்டை விழுந்தும் இருப்பதால் மஞ்சள் ஏற்றுமதிக்கும் உகந்ததாக இல்லை. உணவுப் பொருளுக்கு அதுவும் உகந்ததாக இல்லாத காரணத்தால் மஞ்சள் புதிய மஞ்சளை விட பழைய மஞ்சள் 1000 ரூபாய் விலை குறைவாக விற்கப்படுகிறது. பழைய மஞ்சள் தரம் குறைந்துவிட்ட காரணத்தால் ஈரோட்டில் இருந்து ஏற்றுமதி செய்வதற்கு தற்போது நல்ல மஞ்சள் ஈரோட்டில் கிடைப்பதில்லை மார்க்கெட்டில். ஏனென்றால் தற்போது புதிதாக விளைவித்த மஞ்சளும் கடந்த 25 நாட்களுக்கு முன்னால் பெய்த மழையில் நனைந்ததனால் மஞ்சள் நிறம் மாறிவிட்டது. புதிய மஞ்சளும் நிறம் மாறிய மஞ்சளாக மார்க்கெட்டுக்கு வருகிறது. பழைய மஞ்சளும் ஓட்டை விழுந்ததாக வருவதால் தற்போது இந்தியாவில் உள்ள அனைத்து மார்க்கெட்டிலும் புதிய மஞ்சளே அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது. ஈரோடு மார்க்கெட் மட்டும் பழைய மஞ்சளும் நிறம் மாறிய மழையில் நனைந்த மஞ்சளும் விற்பனைக்கு வருவதால் ஈரோடு மஞ்சள் மற்ற வட மாநிலங்களிலும் ஏற்றுமதிக்கும் வியாபாரிகள் வாங்க முன்வருவதில்லை.
ஈரோடு பகுதியில் மஞ்சள் உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய காலங்களில் அதிகமாக இருக்கக்கூடிய மஞ்சளை சேமித்து வைப்பதற்கான போதுமான சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்பட வேண்டும். மேலும் புதிய ரகங்களுக்கான வழிமுறைகள் பற்றியும் விவசாயிகளுக்கு எடுத்துரைக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகள் இருக்க இதற்கு அதிகாரிகள் என்ன நடவடிக்கையை எடுக்க இருக்கிறார்கள்? மேலும் ஈரோடு பகுதியில் மஞ்சள் ஆராய்ச்சி நிலையமும் அமைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும் விவசாயிகள் முன்வைத்திருக்கிறார்கள். இது பற்றி தொடர்ந்து விவாதிக்கலாம். ஈரோடு பகுதியில் மஞ்சள் விலை சரிவு மற்றும் மஞ்சள் விவசாயிகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் பற்றி விரிவாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். கேட்கலாம். சுமார் 1 மாத காலமாகிறது மஞ்சளை வெட்டி எடுத்து பதப்படுத்தி காய வச்சு கொண்டு வந்து விற்பனை கொண்டு வரதுக்கு 1 மாச காலம் ஆகுது. அதை நெல்லை செய்வது போல நெல் போட்டா எப்படி அரிசி வருதோ அந்த மாதிரி ஒரே நாள்ல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதை பதப்படுத்தி கொண்டு வர மாதிரி எங்களுக்கு புதிய உபகரணங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஏற்றுமதியாளர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்றால் ஏற்றுமதியாளர்களுடைய எந்த அடிப்படையிலே அவர்கள் மஞ்சளை கொள்முதல் செய்கிறார்கள் என்று சொன்னால் மஞ்சளினுடைய அந்த வேதிப்பொருள் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதை அடிப்படையாக வைத்து அவர்கள் கொள்முதல் செய்கிறார்கள். அந்த வேதிப்பொருளை கண்டறிகின்ற ஆராய்ச்சி நிறுவனத்தை நம்முடைய ஈரோடு மாநகருக்கு கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் மஞ்சள் எந்த ரகத்தை போட்டால் நமக்கு என்ன விலை கிடைக்கும், அதிக விலை எந்த ரகத்திலே கிடைக்கும், எந்த மஞ்சளை பயிரிட்டால் நமக்கு அதிக விலை கிடைக்கும் என்று விவசாயிகளுக்கும் தெரியும். வியாபாரிகளும் இந்த மஞ்சளிலே பயிரிட சொல்லுகின்ற விதையை பரிந்துரை செய்வதற்கும் வாய்ப்புகள் உருவாகும். ஆகவே அந்த வாய்ப்புகளை உருவாக்கி வெளிநாட்டு வியாபாரிகளும் பங்கெடுக்கின்ற வகையில் ஆன்லைன் மூலமா ஒவ்வொரு மஞ்சளினுடைய தரத்திற்கும் இந்த ரேட் என்பதை விவசாயிகளே நிர்ணயம் செய்கின்ற அளவுக்கு இந்த மஞ்சளை விற்பனையை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதுதான் விவசாயிகளுடைய நீண்ட நாளைய கோரிக்கை. அதை இந்த அரசாங்கம் உடனடியாக செய்ய வேண்டும் என்று மஞ்சள் விவசாயிகள் சார்பாக குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம். விவசாயிகளின் கோரிக்கைகளை பார்த்தோம். தொடர்ந்து திரு தெய்வசிகாமணி அவர்களிடத்தில் பேசலாம். திரு தெய்வசிகாமணி, ஈரோடு பகுதியில மஞ்சள் ஆராய்ச்சி நிலையம் அமைக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் விவசாயிகள் கிட்ட இருக்கு. அப்படி மஞ்சள் ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்படும் பொழுது என்ன மாதிரியான பயன்கள் விவசாயிகளுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு? மஞ்சளுக்கு விலை வியாபாரிகள் நிர்ணயம் செய்யும் போது அதுல இருக்கிற குக்குமின் கண்டென்ட்டை வச்சுதான் விலை நிர்ணயம் பண்றாங்க. ஈரோட்டிலேயே அதற்கான ஒரு ஆய்வகம் இருந்தால் அந்த மஞ்சள்ல என்னென்ன வெரைட்டி மஞ்சள்ல என்னென்ன அளவு குக்குமின் கண்டென்ட் இருக்குங்கிறது எளிமையா தெரிஞ்சுக்கலாம். இரண்டாவது, அந்த மஞ்சளை தாக்குகிற நோய்களை பற்றிய ஆய்வுகள் இருந்தால் உற்பத்தி செலவு குறையும். குறிப்பா மஞ்சளுக்கு நோய் வந்த பின்னாடி 30% கூடுதலான பூச்சி மருந்துகளை தெளிப்பதற்கான செலவுகள் ஏற்படுகிறது. ஆகவே ஆய்வகங்களும் எடை அளவு நிலையங்களும் அவசிய தேவையாகிறது. அதே போல விவசாயிகள் கிடங்குகள் போதிய அளவுக்கு இல்லாதனால தனியாரையும் அரசாங்கத்தையும் நம்பி இருக்க வேண்டியிருக்கு. அதனால தாராளமா கிடங்கு வசதிகளையும் ஒரு இடத்தில் ஏற்படுத்தி அதற்கான குறிப்பாக விவசாயிகள் சொன்னது போல நறுமண வாரியத்திலிருந்து பிரித்து மஞ்சளுக்கான தனி வாரியம் அமைத்து அதற்கான பூங்கா மஞ்சள் பூங்கா ஒன்றை ஈரோட்டில் ஏற்படுத்தி அதில் ஆய்வகங்கள், எடை நிலையங்கள், ஏல மையங்கள் போன்றவற்றை ஏற்படுத்தினால் விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்கும். கூடவே இப்பொழுது 17,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாய் 8,000 ரூபாய்க்கு ஏற்பட்டுள்ள விலை சரிவை விவசாயிகள் சரிக்கட்ட வேண்டும் என்று சொன்னால் தமிழக அரசு ஒரு ஏக்கருக்கு விவசாயிகளுக்கு 40 ரூபாய் நஷ்டஈட்டு தொகையாக உடனடியாக வழங்க வேண்டும். அப்படி செய்தால் நஷ்டத்திலிருந்து விவசாயிகள் மீண்டு வருவார்கள். ஆய்வகங்களை அமைக்க மாநில அரசு மத்திய அரசோடு போராடி ஆய்வகங்களை பெற்றுத்தர வேண்டும். இப்போ ஈரோட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய மஞ்சளை வணிகப்படுத்துவதற்காக என்ன புதிய வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கு மற்றும் மஞ்சளை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்ற என்ன மாதிரியான உங்களுக்கு ஒரு நெறிமுறைகள் தேவை? உங்களுடைய கருத்து. ஒரு ஆண்டுக்கு 80,000 மெட்ரிக் டன் அளவு ஏற்றுமதி செய்யப்படுகிறது மஞ்சள். அதில் ஈரோட்டிலிருந்து அதிகம் ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் இயற்கை முறையில் விளைந்த மஞ்சளைத்தான் வெளிநாடுகளில் பெரும்பாலும் வரவேற்கிறார்கள். இயற்கை முறையிலே மஞ்சளை உற்பத்தி செய்ய விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். விவசாயிகளை பொறுத்தவரை அவருடைய உற்பத்தி செலவுக்கு உடனடியான பயிர் கடன்களை கொடுக்க வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் கடன்கள் கொடுக்க வேண்டும்.
கிடங்குகளிலே வாடகை இல்லாமல் வைத்துக் கொள்வதற்கு அரசாங்கம் வாடகை மானியத்தை அளிக்க வேண்டும். விவசாயிகளை பொறுத்தவரை அவர்களுடைய விற்பனையை அதிகரிப்பதற்கு ஆன்லைன் வர்த்தகம் என்று சொல்லுகிறோமே, ஆன்லைன் முறைகளை கொண்டு வர வேண்டும். பிளாட்ஃபார்ம் என்று சொல்லுகிறோம். மின்னணு மேடைகளை அமைக்க வேண்டும். முன்பேற வர்த்தகத்தை தடை செய்ய வேண்டும். இவற்றை எல்லாம் செய்தால் ஈரோடு விவசாயிகளுடைய மஞ்சள் விற்பனை நன்றாக அமையும். திரு தெய்வசிகாமணி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தமிழகத்தை பொறுத்தவரை ஈரோடு பகுதியில் மஞ்சள் உற்பத்தி அதிக அளவில் நடைபெறுகிறது. இப்பொழுது கடந்த சில வாரங்களாக பெய்த மழை மற்றும் மஞ்சள் உற்பத்தியில் ஒரு சில பாதிப்பு போன்றவற்றின் காரணமாக மஞ்சளின் விலையில் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சரிவு கடந்த 4 ஆண்டுகளாகவே படிப்படியாக வந்து இப்பொழுது குண்டாலுக்கு 7,000 ரூபாய் தான் மஞ்சள் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் ஏக்கருக்கு பல லட்சம் ரூபாய் செலவு செய்த விவசாயிகள் பாதிப்பில் இருக்கிறார்கள். உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய காலகட்டத்தில் மஞ்சளை சேமித்து வைப்பதற்கான சேமிப்பு கிடங்குகளை அமைக்க வேண்டும். அதுவும் புதிய தொழில்நுட்பத்துடன் அமைக்க வேண்டும். மேலும் இந்த ஈரோட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய மஞ்சளுக்கு வெளிமாநிலங்களில் நல்ல வரவேற்பு இருக்கக்கூடிய காரணத்தினால் அதனை வணிகப்படுத்துவதற்கான புதிய மேம்படுத்தப்பட்ட வழிமுறைகளை விவசாயிகளுக்கு அதற்கான அறிவுரைகளை வழங்க வேண்டும். மஞ்சளை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றுவதற்கு தேவையான ஒரு வழிமுறைகள் மற்றும் ஆன்லைன் வர்த்தகத்தில் அதற்கான அறிவுரைகள், மேலும் புதிய நவீன ரக மஞ்சளை உற்பத்தி செய்வதற்கான மஞ்சள் ஆராய்ச்சி நிலையமும் அமைக்கப்பட்டு விவசாயிகளுக்கு தேவையான ஒரு அறிவுரைகளை அதிகாரிகள் மூலம் வழங்கப்பட வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மஞ்சள் விவசாயிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த நிகழ்வில் பங்கேற்ற திரு தெய்வசிகாமணி அவர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.